அந்த அவங்க போய் பார்த்தாங்க, எங்கேயுமே முடியாது, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்காங்க, இது வந்து எடுத்துக்கிறது வந்து மீண்டும் அவங்க இயல்பாக பேசுகிறதுக்கோ இல்லை வந்து இது பண்ணுறதுக்கோ ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அதை அவங்களால ஒரு வீட்டில் இருக்கிறவங்களால் அப்படி ஏற்றுக்க முடியுமா? ஒரு பெண் குழந்தை, ஒரு 33 வயசு சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் அவங்க அதை கொஞ்சம் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் இல்லையா, நிலவேம்பு கஷாயம் கொடுத்தேன். மூளையில் வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய சில மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுப்போம். அது பூண்டு சார்ந்து இதெல்லாம் இருக்கும். ஏன்னா பூண்டுக்கும் மஞ்சளுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தை வந்து குறைக்கிறதுல ரொம்ப முக்கியமான வேலை. அலிசின் குர்குமின் ரெண்டுமே இருக்குது. பல காரணங்கள், வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் மெத்தடுனால அவங்களுக்கு அந்த எலும்பு தண்டுவோட ஜவ்வானது வீக் ஆகும். அப்படி வீக் ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு இடத்துலேருந்து நகரும். அதோட இயல்புலேருந்து அது திரிஞ்சு அதை வந்து ஒன்று அமுங்கோ இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்படி மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது நமக்கு அந்த இடத்த சுற்றி வீக்கம் வரும். அந்த ஜவ்வுகள் வந்து ரத்த கட்டுகளை வந்து இதாகும். இப்போ முன்னே வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலில் வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு 3-4 நாளில் அவங்க வந்து என்ன ஆனாங்க அப்படின்னாக்கா வித் சப்போர்ட்டோடு எழுந்து நடக்கிறாங்க. அந்த வீடியோ வேணால் கூட இருக்குது, நம்ம அதை அட்டாச் பண்ணலாம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அடிகள் படித்த பட்டதாரி மருத்துவர் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் சார் வந்திருக்காரு. அவருடைய தயாரிப்பில் ரொம்ப அற்புதமாக மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து என்னென்னா, இந்த வெள்ளை ஆட்டு நெய் அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு நெய்யும், அதுக்கப்புறம் சீனபக கஷாயமும் ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சுட்டுருக்கு. போன வாரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட் படுக்கையாக வந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களை பிஃபோர் ஆஃப்டர் வீடியோவோடு நம்ம சாரோட ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணலாம். இந்த மருந்துகள் L1, L2, L3, L4, அதே மாதிரி மூட்டு தேய்மானம், செவ்வு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி, புடகழுத்து வலி, இது மாதிரியான அனைத்து வகையான வலிகளுக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மிக சிறப்பாக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்தாக இருக்குது. அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது, மக்களுக்கு எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் தயாரித்த இந்த வெள்ளாட்டு நெய், அது முழு வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய பேஷண்ட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி கொடுத்தது போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வலியெல்லாம் மெல்ல மெல்ல குறைஞ்சிச்சு சார். அதே மாதிரி ரொம்ப நாளாக இந்த L4, L5 ரொம்ப வலி, இது எடுத்து பயன்படுத்தும் போது நீங்கள் சொன்ன மாதிரி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த நார்மலான பாயில் படுத்து ஒரு சில தைலங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணி வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னால ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் சார் பல வருஷமாக அந்த ஜவ்வு இருக்கிறதுல சொல்லிங் ஆகும், வலிக்கும், வீங்கிக்கும் அப்படின்னுலாம் சொன்னாங்க. நீங்கள் கொடுத்த மருந்துகள் மெல்ல மெல்ல இப்போ வேலை செஞ்சு பரவாயில்ல சார், நல்லா இருக்குது இப்போ அப்படின்னுலாம் சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. இது எந்த அளவுக்கு இந்த வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த மருந்து வேலை செய்யும்? இது வந்து இதோட தன்மை என்ன அப்படின்னா, இதில் வந்து நிறைய நம்ம சேர்றதுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கோம். வெள்ளாட்டு நெய், சிப்பி, நிறைய மூலிகை சரக்குகள், இது இலைகளோட சாறுகள் எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். இதில் முக்கியமாக இருக்கிற இந்த சிப்பி இதெல்லாம் இதோட வேலையே என்ன அப்படின்னாக்கா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் கொடுக்கும். அதாவது வந்து ஒரு இடத்துல நமக்கு நல்லாவே தெரியும், அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல வீக்கம் வரும், வீக்கம் வந்தால் அந்த இடத்துல வலி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் முதுகு தண்டு வட்டத்தில் தேய்மானம் நடக்கும்போதும் இது அந்த நம்ம கீழே விழுவோம், வண்டி ஓட்டுவோம், இந்த மாதிரி ஏன்னா பல காரணங்கள், வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் மெத்தடுனால அவங்களுக்கு அந்த எலும்பு தண்டுவோட ஜவ்வானது வீக் ஆகும். அப்படி வீக் ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு இடத்துலேருந்து நகரும். அதோட இயல்புலேருந்து அது திரிஞ்சு அதை வந்து ஒன்று அமுங்கோ இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்படி மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது நமக்கு அந்த இடத்த சுற்றி வீக்கம் வரும். அந்த ஜவ்வுகள் வந்து ரத்த கட்டுகளை வந்து இதாகும். அதனால் சுற்றி இருக்கிற சதைகள் எல்லாமே நீர் கோத்து இறுக்கி கல் மாதிரி டைட் ஆகும். சில டைம்களில் நரம்புகள் அழுத்தம் ஆகி அந்த நரம்புகள் வந்து நமக்கு வலிகளை வந்து கொடுக்கும், வேதனைகளை வந்து கொடுக்கும். இது எதனால் வருது அப்படின்னா, அந்த இடத்துல ஏற்படுற தேய்மானம், அந்த தேய்மானத்தை தொடர்ந்து அங்கே ஏற்படுற வீக்கம், அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கத்தினால தான் நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து வருது. இதில் இருக்கிற இந்த சிப்பி, வெள்ளாட்டு நெய் மருந்துகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ உணவு முறையாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து வகுத்து சாப்பிட முடியும்.
அதில் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மருந்துகள் வந்து இதில் வந்து நிறையா இருக்குது. இது அந்த இடத்துல இருக்கிற அந்த வீக்கத்தை, அந்த தாபித்தத்தை வந்து குறைச்சி வந்து பலப்படுத்துது. ரெண்டாவது, அந்த இந்த நெய் வடிவில் நம்ம எடுக்கும்போது முதுகு தண்டுவடம் வறட்சி அடைகிறதுனால அந்த தேய்மானமே வருது. அது வறட்சி அடைஞ்சு அதில் இருக்கிற நீர் சத்து வெளியேறுது. அந்த ஹைட்ராலிக் பவர் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது அந்த நீர் சத்து வெளியில் போகிறது தான் வந்து அதோட பவரே வந்து போகிறதுக்கான காரணம். அந்த நெய்யானது நம்ம உள்ளே குடிக்கும்போது அந்த நெய்ப்பு தன்மை வந்து முதுகு தண்டுவடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கும். அப்போ அதிகமாக்கும்போது முதுகு தண்டுவடம் வறட்சி வந்து போக்கும். அது கழுத்து எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், இடுப்பு எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், நடு முதுகு பிடிக்கிறதா இருக்கட்டும், ஏன் முட்டி வலி, எந்த முட்டுகளில் வந்து சின்ன சின்ன மூட்டோ பெரிய மூட்டோ நமக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த எந்த மூட்டுகளில் வறட்சி அடைஞ்சிருந்தாலும் அந்த வறட்சியை போக்குறதுனால நமக்கு அந்த வீக்கமும் கம்மியாகுது, வலியும் கம்மியாகுது, நமக்கு அந்த வரதுக்கான மூல நோயும் கம்மியாகுது. அதுதான் வந்து இந்த தைலத்தோட மிக வந்து சிறப்பான விஷயமா நம்ம பார்க்குறது. இயற்கை முறையில் நம்ம உடம்புல பற்றாக்குறை ஆகிறத அந்த இயற்கையிடமிருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவமே, அதுதான் இயற்கையிலிருந்து நம்ம எடுத்துக்கிறது. ஓகே. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. படுத்த படுக்க தூக்கிட்டு வந்தாங்க. உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்தது. அந்த வீடியோ அமைச்சிருந்தீங்க, அவங்க எழுந்து நடக்கிற மாதிரி. எந்த அளவுக்கு சாதி, ஏன்னா படுத்த படிக்க தூக்கிட்டு வந்தாங்க, ஒன்றுமே முடியல அவங்களால. அவங்களுக்கு என்ன கண்டிஷன் இருந்தது? அது என்ன கண்டிஷன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அதாவது வந்து அவங்களுக்கு மீசல்ஸ், இது அந்த அம்மைகளுக்கு உண்டான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்திருக்கு. அது வந்து அவங்களுக்கு மூளை செல்களை வந்து பாதித்தது. முதுகு தண்டுவடத்தின் வழியாக மூளை செல்களை வந்து அது வந்து பாதிச்சிருச்சு. அந்த மூளை செல்கள் பாதிக்கப்பட்டதுனால அது இப்போது வைரஸ்ன்றது வந்து ஒவ்வொரு வைரஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து வாழும். இப்போ கொரோனாவை பார்த்தோம், அது எங்கே இருந்தது? நுரையீரலில் வாழக்கூடியதாக இருந்தது. ஹெப்படைட்டிஸ் பி பார்க்குறோம், அது கல்லீரலில் வந்து இதாகுது. HIV ரத்தத்தில் முழுசும் சுற்றிட்டு இருக்கு. இந்த சில இது நேசல், நுரையீரல், இந்த பேலட்டு, சாஃப்ட் பேலட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து அது வந்து சில டைமில் வாழும். சில வைரஸ்கள் இந்த நரம்பு மண்டலத்தை வந்து பற்றி வாழக்கூடியது. ஓகேவா? அது சில நேரம் வந்து மியூட்டேட் ஆகி சிலது என்ன பண்ணிடும் அப்படின்னா முதுகு தண்டுவடத்து வழியாக இந்த பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லுவோம், இந்த மூளை ஒரு தடுப்பு சுவர் இருக்குது, அதை கடந்து மூளையை போய் தாக்கிடும். மெனிஞ்சைட்டிஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ்ன்னு வரும். இது எல்லாமே அந்த மாதிரி வரக்கூடியது தான். இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வைரஸ் வந்து மூளை நரம்பு மண்டலத்தை வந்து போய் தாக்கிடுச்சு. இதனால் மூளையில் வந்து அலர்ச்சி, வீக்கம் ஏற்பட்டு அவங்களால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, மூளை தானே நம்ம உடம்புல எல்லாத்தையும் உறுப்புகளை இயக்கக்கூடியது. மோட்டார் ஃபங்க்ஷன் அண்ட் சென்சரி ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே இயக்கக்கூடியது மூளை. அந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனால அவங்களுக்கு சுயநினைவு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து மோட்டார் ஃபங்க்ஷனில் வந்து ஸ்பீச் உட்பட, பேச்சு திறமை உட்பட கை கால்கள் எல்லாமே முடக்கிடுச்சு. முடக்கி அவங்க படுத்த படுக்க ஆகிடுச்சு. அவங்க நிறைய மருத்துவமனை வந்து போனாங்க. இது பாண்டிச்சேரி இதில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாங்க, காஞ்சிபுரம், இந்த மாதிரி பெரிய பெரிய இது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வயசு வந்து வெறும் கம்மி தான், 23, 33 சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் வந்து இருக்குது. 33 அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க போய் பார்த்தாங்க, எங்கேயுமே முடியாது, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்காங்க, இது வந்து எடுத்துக்கிறது வந்து மீண்டும் அவங்க இயல்பாக பேசுகிறதுக்கோ இல்லை வந்து இது பண்ணுறதுக்கோ ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. அதை அவங்களால ஒரு வீட்டில் இருக்கிறவங்களால அப்படி ஏற்றுக்க முடியுமா? ஒரு பெண் குழந்தை, ஒரு 33 வயசு சின்ன வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் அவங்க கொஞ்சம் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்ற இதில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, எங்கேயாவது வந்து முடியுமான்றது தான் நம்மக்கிட்ட வந்து நாடி வந்தாங்க. அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒருத்தர் வந்து இடுப்புக்கு கீழே விளங்காது வந்து ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து அவங்க கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்து நடந்து போயிருக்காங்க. அதனால் அவங்க வீட்டு பக்கத்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது அவங்க பார்த்துட்டு இங்கே போங்க அப்படின்றது வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. அப்போ அவங்க இங்கே வந்திருக்காங்க. இங்கே வரும்போது நம்ம பார்த்தோம், எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கே அப்படின்றத யோசித்தோம்.
அவங்க ஐயா எங்களுக்கு வேறு எங்கேயும் தெரியல, எந்த ஹாஸ்பிட்டலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பேசுங்க. ஏன்னா படுக்க இது யூரின் மோஷன் எல்லாமே பெட்டில் தான் போகிறாங்க. அவங்க நம்ம பேசுகிறதுக்கு திரும்பி பேச மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணுன்றதும் சொல்லவும் முடியல அப்படின்ற கண்டிஷனில் வந்து இருந்தாங்க. அப்போ நான் வந்து சரி நீ எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கே தங்கி பார்த்துக்குறோங்க ஐயா, எதுனாலும் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றது நானும் சொன்னேன். என்னாலையும் வந்து 100% உறுதி கொடுத்தெல்லாம் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா என்ன இதுன்றது நான் என்னால் ஆன முயற்சியை நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச 100% முயற்சியை நான் பண்ணுறேன். அப்போ அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் அட்மிட் பண்ணி எடுத்தோம். அப்படி அட்மிட் பண்ணும்போது நான் பார்த்தது வந்து அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் வந்து உடம்புல இருந்ததுனாக்கா, கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் நீர் கொத்து ஒரு மாதிரி சதையெல்லாம் இறுகியிருந்தது, வந்து ஒழுங்காக பேச முடியல. மூளையில் வந்து அவங்களுக்கு வந்து வீக்கம், இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து அலர்ச்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த நரம்பு மண்டலத்தை பாதிப்பு இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. அப்போது நமக்கு தெரியும் ஒரு ஒரு வைரலோட பாதிப்பு அது வந்து போயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இதில் இந்த ஸ்டெம் செல் முதுகு தண்டுவடத்துலேருந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து எடுத்து செக் பண்ணி தான் வந்து இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால் இது பண்ணோம், சரி ரைட்டு நாம் எடுப்போம் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு உள் கஷாயங்களாக சிலது முடிவு கொடுக்கணும். என்ன நிலவேம்பு கஷாயம் தான் கொடுத்தேன், பெருசாக இல்லை நிலவேம்பு கஷாயம் கொடுத்தேன். மூளையில் வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய சில மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுப்போம். அது பூண்டு சார்ந்து இதெல்லாம் இருக்கும். ஏன்னா பூண்டுக்கும் மஞ்சளுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தை வந்து குறைக்கிறதுல ரொம்ப முக்கியமான வேலை. அலிசின் குர்குமின் ரெண்டுமே இருக்கு, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஸோ இந்த மூளையிலையும் இந்த இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தாபித்தை வந்து அதை கரெக்டாக வந்து கொடுக்கறதுக்கு வந்து இது பண்ணேன். அவங்களுக்கே வந்து என்ன சக்தி அவங்க உடம்பு வீக்காகவும் இருக்காங்க, சக்தியும் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ண அப்படின்னா பால், மஞ்சள், பூண்டு தட்டி போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். காலையில் இருந்து வெறும் வயிற்றில் வந்து நிலவேம்பு கஷாயம் கொடுக்கணும். கூட வந்து இந்த 2 மணி நேரம் கழித்து இந்த பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது சார்ந்த கொஞ்சம் பெருமருந்துகள் கொடுத்தேன். அது நம்ம சொல்கிறது புரியுது. கொஞ்சம் பெருமருந்துகள் நம்ம மருந்துகளாக இருக்கும். ஆமாம், அதை நம்ம உள்ளுக்கு கொடுத்துட்டு அந்த வைரலோட பாதிப்பை வந்து கம்மி பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அந்த சதைகளுக்கு வந்து அந்த நரம்புகளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் நல்லா அந்த இழுத்து அந்த நரம்பு வர்ம தடவு முறைகள் வந்து நம்ம கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து மாற்றம் வந்து நிகழ ஆரம்பிச்சது. அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாக அவங்களுக்கு அந்த சக்தி வந்து உடம்புல ஏற ஏற அவங்க நம்ம பேசுகிறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் இப்போ பேசுகிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் வந்து இது பண்ணிக்கிறாங்க. சுத்தமாக பேச முடியாத வந்து இருந்தவங்களுக்கு கான்சியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு ஓரளவு வந்திருக்கு, ஓரியன்டேஷன் வந்திருக்கு. நம்ம பேசுகிறதுக்கு வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. 10ஆவதுக்கு வந்து கொஞ்சம் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முன்னே வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலில் வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு 3-4 நாளில் அவங்க வந்து என்ன ஆனாங்க அப்படின்னாக்கா வித் சப்போர்ட்டோடு எழுந்து நடக்கிறாங்க. அந்த வீடியோ வேணா கூட இருக்குது, நம்ம அதை அட்டாச் பண்ணலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிச்சயம் போடலாம், அட்டாச் பண்ணலாம். இது எடுத்த உடனே அவங்களுக்கே வந்து இது எப்படா சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உண்மையில் ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸு, ரொம்ப சவாலான கேஸு. நானே எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் சரி முயற்சி பண்ணி பார்ப்போம். எல்லா இடத்துலையும் கைவிடப்பட்டது தானே, அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னும்போது அதுக்குண்டான நம்ம சிகிச்சை முறைகளை வந்து நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்ல ரெக்கவரி வந்ததை பார்த்துட்டு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நோயாளி அவங்க கூட இருந்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணு இன்னும் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் தான் இருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க எத்தனை மாதம் ஆனாலும் சரி நான் இங்கேருந்து நகர மாட்டேன்றாங்க, நான் ரெடி பண்ணிட்டு போகிறேன்றாங்க. இல்லைங்க சார், நீங்கள் அந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முன்னே நீங்கள் ஒரு ஆளுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் சிகிச்சை கொடுத்துருக்கீங்க. அதில் விளங்காமல் இப்போ அதாவது இடுப்பு கையில் விளங்காமல் போனவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, வேலைக்கெல்லாம் கூட போகிறாங்களா. அவங்க அனுப்பிச்ச ஒரு பேஷண்ட்டு தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கும்போது நான் சொன்னேன், தூக்கிட்டு வந்தாங்களா, ஏன் அவ்வளோ அன்கண்டிஷனாக இல்லை எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டாங்களா, எங்கே ஆகலைன்னு சொல்லிட்டு சார்கிட்ட போயிருக்காங்க. சரி ஓகே
கண்டிப்பாக நல்லா சிகிச்சை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ இப்போ நீங்கள் போடும்போது நீங்கள் பேசுவீங்க பின்னாடி தைரியமாக வாங்கம்மா, தைரியமாக நடந்து வாங்கம்மா அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சித்த மருத்துவத்தில் இது மாதிரி சிகிச்சைகள் கண்டிப்பாக சிறப்பான சிகிச்சை இருக்குது சார். ஏன்னா நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, நடக்க முடியல, பேரலைஸ் வந்திருக்கு, பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை நாடி நீங்கள் சிறப்பான சிகிச்சைகள் அங்கங்கே எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே பண்ண நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா ஐயாவுடைய சாருடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பல மாதங்களாச்சு, பல வருஷங்களாச்சு, நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணணும், திருப்பியும் அந்த பேரலைஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இங்கே சிறப்பான சிகிச்சைகள் ரொம்ப அற்புதமாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.